அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை வழிபடக்கூடிய ஒரு உரிய நாள். ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் பெருகணும் அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகம் வெள்ளி. வெள்ளியில் சுக்கிர பகவான் வாசம் செய்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில் வெள்ளி விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். பெரும்பாலான வீடுகளில் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவாங்க. நானுமே வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிக்கிட்டு வர்றேன். இருக்கிறவங்க ஏற்றுறாங்க. சரி, நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமித்து ஒரு வெள்ளி விளக்கை வாங்கி அதை பூஜை அறையில் வச்சு நீங்கள் தினமுமே விளக்கு ஏற்றிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு பணம் வர்றதை கண்கூடாக காண முடியும். சுப காரியங்களுக்கு இந்த சுக்கிர ஓரையை தான் பயன்படுத்துவோம். வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆடை ஆபரணம் இது எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம சுக்கிர ஓரையில் சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யலாம். தேவர்களின் குரு பிரகஸ்பதி, அசுரர்களின் குரு சுக்கிராச்சாரியார். இவரை தான் சுக்கிர பகவான்னு சொல்கிறோம். சுக்கிர பகவானின் திசை கிழக்கு. சுக்கிர பகவானை வணங்கி வழிபடுவதற்கு உரிய கோயில் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான். சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கின் வாயிலாக நம்ம வழிபாடு செய்யலாம். நம்ம விளக்கெலாம் ஏற்றிட்டு ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கில் ஏற்றிட்டு கல்கண்டு கலந்த பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம். கல்கண்டு சாதம் வச்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். சுக்கிரனுக்கு வெள்ளை நிற மலர் உகந்தது. மல்லிகை, முல்லை, சம்மங்கி, வெண்தாமரை இந்த மாதிரி வெண்ணிற மலர்களை சாத்தி நீங்கள் வேண்டிக்கணும். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சுக்கிரன் அருள் நமக்கு பரிபூரமாக கிடைக்கும். இன்றைக்கி பொன் பொருள் நிம்மதியான வாழ்க்கை அமைவதற்கு நம்ம ஒரு நல்ல சிறந்த வழிபாட்டு முறையை பார்த்துட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.